ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஏர் ஃபைபர் கனெக்ஷன் தான் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3வது கனெக்ஷன். ஏற்கனவே 2 கனெக்ஷன் போட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. எதனால் கேன்சல் பண்ணேன் அதுக்கான டீட்டெயிலையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ நான் லைவாக வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டிவியில் தான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 30க்கு மேலே தான் வந்து கிடைக்கிது. லேட்டன்சியும் பார்த்திங்க அப்படின்னா 37 ms தான் கிடைக்கிது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் நான் எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 25 ஜூன் 2025 போட்டிருக்கேன். 3 மாதத்துக்கான இது பே பண்ணி நான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து இழுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே 18th ஜூலை 2025. இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற டேட்டை தான் வந்து இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ மொபைலில் வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 30 கொஞ்சம் தாண்டுது, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ். டிவியில் பண்ணது வந்து செட்டாப் பாக்ஸில் கனெக்டாக இருக்கிறதுனால அது வந்து ஒயர்லெஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டவுன்லோட் 2 ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நல்ல ஸ்பீடாக தான் கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா நெட் வெலாசிட்டின்னு ஒரு ஜியோவோட ஆப் ஒன்று இருக்குது. அதுலேயும் போய் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சில இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜியோவோடதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, குரோமில் டெஸ்ட் பண்ணுறது, டிவியில் டெஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே வந்து லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்கிறீங்க, நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க. நானும் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நிறையா நெட்வொர்க் இஷ்யூலாம் இடையில வந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வர்றது கிடையாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 1 or 2 டிவைஸுக்கு வர ப்ராப்ளமாக தான் இருக்குமே தவிர மற்ற எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டிவைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 2வது டிவைஸ் வந்து எனக்கு நிறையா ப்ராப்ளம் கொடுத்தது. இது வந்து 3வது டிவைஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து எல்லா டிவைஸையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணேன், செகண்ட் என்ன யூஸ் பண்ணுறேன், இப்போ தேர்ட் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறத லைவாகவே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஸ்பீட் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 30 வந்து தாண்டி தான் கொடுக்குது. சம்டைம்ஸ் வந்து கம்மியாகும், ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பஃபர் ஆகாது. நல்லாவே வந்து ப்ளேபேக் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அப்டேட்டட் மாடல். எல்லாருக்கும் இப்போ வந்து ஒயிட் கலர் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்டோர் யூனிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயலட் கலரில் ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுத்தாங்க. அது ஓல்டு வெர்ஷனாக இருக்குன்னு தான் நான் செகண்ட் அப்டேட் பண்ணேன். செகண்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ண அவுட்டோர் யூனிட்டு. என்னடா ரொம்ப பழசாக இருக்குன்னு உங்களுக்கு பார்ப்பீங்க. நான் செகண்ட் டைம் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்டோர் யூனிட்டு ரொம்ப பழைய மாடல் வந்து கையில் தூக்கிட்டு வந்து தான் போட்டு கொடுத்தாங்க. இது செகண்ட் டைம் யூஸ் பண்ண இன்டோர் யூனிட்டு. அதோட இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்ன வரையும் எனக்கு பிக்கப்புக்கு ஆளே வரல. இன்றைக்கி தான் வந்து பிக்கப்புக்கு வரேன் அப்படின்னு வேறு சொன்னாங்க. கரெக்டாக நம்மளும் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா தூக்கி கொடுத்துட்டு இனிமேல் வரவே வராதிங்க, எனக்கு இனிமேல் இந்த ஜியோவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோவப்படுத்திட்டாங்க. அது என்ன அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கைஸ். அதான் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அவுட்டோர் யூனிட். எதையுமே இன்னும் என்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே வீட்டில் தான் கிடக்கு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, செகண்ட் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப பழசு. தேர்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிச்சது வந்து தேர்டு. இப்போ அது மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நான் தேர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏர் ஃபைபரோட அவுட்டோர் யூனிட்டு. பார்த்திங்கன்னா நானே இதை மேலே ஏறி வச்சு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டேன், ஸ்டாண்டெல்லாம் போட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுது. செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கட்டையிலே வந்து அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, செவரெல்லாம் கொஞ்சம் உடச்சி. தேர்ட் டைம் வந்து நான் மேலே ஏறி நானாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பீடெலாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பக்காவாக தான் எனக்கு கிடைக்கிது. எப்போயாவது ஸ்லோவாகவும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தூரத்தில் ஒரு டவர் தெரியுது பாருங்கள், அந்த டவர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லோ MBPS தான் கிடைக்கும். ஆனால் எங்கேயுமே பஃபர் ஆகாது. டிவி, ஃபோன் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ என்னோடய பழைய வீடியோ வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2வது டைம் நான் யூஸ் பண்ண கனெக்ஷனோட செட்டாப் பாக்ஸு. இது ஃபஸ்ட் டைம் இருந்த ஸ்டாண்டு. செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த பழசை வந்து இங்கே தான் வந்து எனக்கு அடித்து கொடுத்தாங்க. இதில் நிறையா வந்து ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி வந்து கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பழசு. அதாவது மற்ற இன்டோர் யூனிட் எல்லாமே புதுசாக அப்டேட்டட் மாடல் போட்டு அவுட்டோர் யூனிட் மட்டும் எங்கள்கிட்ட இல்லை, இப்போதைக்கு நாங்கள் இதை போட்டு தரோன்னு சொல்லி போட்டுவிட்டு போயிட்டாங்க. இதுலேயும் நிறையா ப்ராப்ளம் வந்ததுனால பார்த்திங்கன்னா நான் இதை கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ 3rd கனெக்ஷனாக வந்து போட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளான் இருக்குது. ஒரு 3-4 விதமான பிளான் வச்சுருக்காங்க. பேசிக் பிளான் தான் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. எந்த லிமிட்டையுமே அவங்க கொடுத்த லிமிட்டையும் எனக்கு தாண்டி போகல. அதனால் நான் பேசிக் பிளான் தான் போட்டிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். 50 டேஸுக்கான ஆப்ஷன் ஒன்று வரும், இல்லைனா நீங்கள் 3 மந்த் போடுற மாதிரி இருக்கும். 50 டேஸுக்கு வந்து 1111 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 3 மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2222 பிளானு. 2222 மீன்ஸ் அதோட ரேட்டை தான் நான் அப்படி சொல்கிறேன். 2222 அப்படிங்கிறது தான் நான் வந்து 2222 சொல்கிறேன். நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க 50 டேஸ் ட்ரையல் பேக் எனக்கு வந்து போட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதை கண்டிப்பாக போட்டு தர மாட்டாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த 2 பிளானில் எதை நீங்கள் சூஸ் பண்ணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் 50 டேஸுக்கு நீங்கள் பே பண்ணி போடணும், இல்லைனா 3 மந்த்துக்கு பே பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.